எங்க கொண்டே வச்சிருக்கேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இன்னும் ஒரு தலைப்போடு கூட கள்ள போதனைகள் பெருகி வருகிறதான இந்த காலகட்டத்துல ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் இந்த விவாத நிகழ்ச்சி, கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஆரம்பத்திற்கு முன்பாக நம்ம மத்தியிலே வாழ்ந்து மறைந்ததான டாக்டர் ரவி ஜகரியா அவர்களுக்காக ஒரு விசை கூட நாம் ஜெபிப்பது நல்லது. அநேக சூழ்நிலைகளிலே அநேக பிரசங்கிமார்கள், வேத வசனத்தை நல்ல முறையில போதிக்கிற அநேக ஊழியர்கள் நம்ம மத்தியில எழும்பினதை நாம் பார்த்திருக்கிறோம். இவர் தலை சிறந்த பிரசங்கி, இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த பிரசங்கி என்று அநேகரை நாம் அடையாளப்படுத்த இயலும். ஆனால் தர்க்க ரீதியாக தான் கொண்டதான விசுவாசத்திற்காக அநேக கேள்விகள், அநேக சவால்கள் வைக்கப்பட்ட பொழுதும் அவைகளை எதிர்கொண்டு தன்னுடைய விசுவாசத்தை அநேக தேசங்களிலே பறைசாற்றிய ரவி ஜகரியா அவர்கள் 1946ஆம் ஆண்டு இந்தியாவிலே சென்னையிலே பிறந்தவர்கள். அமெரிக்க கனட மக்கள் மத்தியிலே அதிகமாய் ஊழியம் செய்து மிக பிரசித்தி பெற்றதான ஒரு ஊழியக்காரர். அவர் நேற்றைய தினத்திலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்கிறதான ஒரு செய்தியை கேள்விப்பட்டோம். கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. டாக்டர் ரவி ஜகரியா அவர்களை இழந்து நிற்கிற அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் நம்மத்திலே பாஸ்டர் ரீகன் அவர்கள் ஜெபித்து அதன் பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு நாம் கடந்து போகலாம். நம்மளாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நம்மை துதிக்கிறோம் அப்பா. நாளின் வேளையிலும் கூட விசேஷமாக ஆண்டவரே, நேற்றைய தினத்திலே ஆண்டவரே எங்களை விட்டு கடந்து போனதான பாஸ்டர் ரவி ஜகரியாஸ் அவர்களுக்காக இப்படி சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உடைய சத்தியத்திற்கு என்று தூணும் ஆதாரமாய் நிறுத்தினதான வல்லமையுள்ளதான தேவ மனிதர்கள் என்று சொல்லி இந்த நூற்றாண்டிலே கணக்கெடுக்கப்படுகிறதான மனிதர்களிலே ஒருவராய் காணப்பட்டதான அருமையான மகனுக்காக உடைய வாழ்க்கைக்காய் நாங்கள் துதிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்னது போல ஒரு அப்பாலஜிஸ்டாய் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை துவங்கி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய ஆண்டவரே அந்த சத்தியத்தை கலப்படம் இல்லாமல் காத்து இந்நாள் வரைக்கும் எத்தனையோ குழப்பங்களும் கலப்படங்களும் தேசத்துல பெருகிறதான பொழுது, சத்தியத்திற்கு விரோதமாக எழும்புகிறதான பொழுது, சபைக்கு விரோதமாக எழும்புகிறதான பொழுது கர்த்தர் தந்ததான அனந்த ஞானத்தின் அடிப்படையிலே அவைகளை காத்து நடத்தி வந்ததான அந்த நல்ல காரியங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. நமக்கு செய்ததான ஊழியம் பெரியது. நாளை உம்முடைய சன்னிதானத்தில் உம்மோடு கூட இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்றைய உடைய வாழ்க்கையை நம்மை துதிக்கிறோம். உடைய குடும்பத்தை நம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும், தேற்றும். அன்றுவரே, அவர்கள் விட்டு சென்றதான அந்த இடத்தை என் தேவனாகி கர்த்தர் நீர் இருந்து உடைய பிள்ளைகளை, குடும்பத்தை ஆறுதல் படுத்தி, சபையை ஆறுதல் படுத்தி தேற்றி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் அந்த ஸ்தானத்துக்கு எழும்புகிறதான மனிதர்களை கர்த்தர் நீர் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மோசேயினுடைய ஆண்டவரே காலங்கள் முடிந்ததான பொழுது ஒரு யோசுவாவை கர்த்தர் உருவாக்கி வைத்திருந்தீங்க. ஆண்டவர் அதை போல ஆண்டவர் ரவி ஜகரியாஸ் அவருடைய இடத்திற்கென்று நீர் வைத்திருக்கிறதான ஒரு நல்ல அப்பாலஜியனை கர்த்தர் நீர் ஆண்டவரை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வெற்றிடம் இல்லாதபடிக்கு இன்னும் சத்தியத்தை நாங்கள் காக்கவும், சத்தியத்திற்காய் நிற்கவும், சத்தியத்திற்காய் எழும்பவும், கிரியை நடப்பிக்கவும் கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். உடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி உடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தொடர்ந்து இந்த நாளின் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு நாம் கடந்து போவோம். நேரலையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கலந்துரையாடலின் நோக்கம் சரியான உபதேசங்களை அடையாளப்படுத்தி காண்பிப்பதும், வேதத்தினுடைய அடிப்படையில எங்களுக்கு யாரோடையும் தனிப்பட்ட முறையில எந்த ஒரு விரோதமும் இல்லை, ஆனா வேத வாக்கியங்களுக்கு முரண்பாடாய் அநேக உபதேசங்கள் எழும்பி இருக்கிறதை அடையாளப்படுத்தி பார்ப்பது எப்படி என்கிறதான காரியங்களை குறித்தும் இன்றைய தினத்துல விவாதிக்க போகிறோம். ஒருவேளை இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதா நீங்கள் கண்டால் மற்றவர்களுக்கு பகிருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நிச்சயம் இது இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். உபதேசங்கள் என்கிறதான காரியத்தினுடைய அடிப்படையில நாம் தியானித்து வருகிறோம், கலந்துரையாடி வருகிறோம். இயேசு தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழும்பக்கூடிய கள்ள போதகர்களை நம்ம உடனே அடையாளம் கட்டலாம்.
அவங்களை என்ன பண்ணிடலாம்னா அவங்களை விட்டு விலகிடலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மைக்கு விரோதமாகவோ, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்டதான அந்த மரணத்தை மறுதளிக்கிறவர்களாகவோ, உயிர்த்தெழுதலை மறுதளிக்கிறவர்களாகவோ, அந்த உபதேச ரீதியாக முரண்படுகிறவர்களை நாம் எளிதில் அடையாளம் கண்டு இவர்கள் கள்ள போதகர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இயேசுவை உயர்த்துகிறதை போல தங்களை காண்பித்து கொண்டு, இன்னொரு பக்கம் வேதத்திற்கு முரண்பாடான காரியங்களை செய்கிற அநேக கள்ள போதகர்கள் இந்த நாட்களிலே எழும்பி இருக்கிறதை பார்க்கிறோம். முதல் கேள்வி என்னன்னா, உபதேசம் என்பது என்ன? நம்ம ஏற்கனவே இதை குறித்து பல காரியங்கள் நாம் பேசி இருக்கிறோம். ஆனாலும் இந்த கலந்துரையாடலுடைய அடிப்படை நோக்கத்தை புரிய வைக்கிறதற்கு அது ஏதுவாக இருக்கும். சோ இந்த உபதேசம் என்பது என்ன, அது எப்படி கள்ள உபதேசமாக மாறுகிறது அப்படிங்கிற காரியத்தை குறித்து பாஸ்டர் ரீகன் அவர்கள் நம்ம மத்தியில பேசுவார்கள். பாஸ்டர் ரீகன் அவர்கள் தஞ்சாவூர் பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் அமுதன் அவர்கள் திருச்செங்கோடு பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் ஆபெல் ராபின்சன் அருப்புக்கோட்டை பகுதியிலிருந்து அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் பாஸ்டர். இப்போதும் நம்ம மத்தியில பாஸ்டர் ரீகன் அவர்கள் பேசுவார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததான பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அநேக காரியங்களை தியானித்து வருகிறோம். உபதேசம் அப்படின்றதான காரியத்தை, அந்த வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு வார்த்தை. உபதேசம் என்றால் என்ன? ரொம்ப கிலா நிலைமையில் சொல்லணும்னா, உபதேசங்கள் என்றால் என்ன, கள்ள உபதேசங்கள் எப்படி பிறக்கிறது, எப்படி தோன்றுகிறது, அந்த காரியங்களை குறித்து நீங்க பேசலாம். அதான் சொல்றேன். கீழான நிலைமையில நம்ம பார்க்கிறதான பொழுது, நீங்க குளிக்கலாம் கேட்டிருப்பீங்க, ஒரு பெரியவர்கள் சிறியவர்களுக்கு சொல்லுகிறதான ஆலோசனை. அப்படி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, வயதிலே சிறியவர்களா இருக்கிறவர்களுக்கு பெரியவர்கள் சொல்றப்ப, சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் உபதேசம் பண்ணிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அனுபவம் மிக்கவர்கள் அல்லது ஒன்றை குறித்து அறிந்தவர்கள், ஒன்றை குறித்துதான் அனுபவம் உடையவர்கள் அனுபவம் இல்லாதவர்களுக்கு அல்லது ஆரம்பத்தில் இருக்கிறவர்களுக்கு கற்றுத்தருகிறதான வார்த்தை. அது எதை அடிப்படையாக கொண்டதா இருக்கும் என்றால், தங்கள் அனுபவத்திலே தாங்கள் உண்மை என்று கொண்டிருக்கிறதான கொள்கைகளையும் உண்மை என்று அறிந்திருக்கிறதான உபதேசங்களையும் அந்த போதனைகளையும் உள்ளடக்கியதாய் காணப்படும். ரெண்டே காரியம் தான், ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று போதனை. இது ரெண்டும் தான் உள்ளடக்கியதான் உபதேசம். அப்ப பெரியவங்க சின்னவங்கிட்ட சொல்றப்ப உங்க உபதேசத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றத நாம கேட்டிருக்கோம். இதை போல நம்முடைய ஆண்டவர் இந்த வேதத்தின் அடிப்படையில வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதான ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய ஜனங்களாய், இந்த உலகத்தின் மக்களாய் இருக்கிறதான நமக்காக சில காரியங்களை நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்றால் எழுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் உபதேசம். நாம் நம்புவதற்கும், நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்வதற்கும், கற்றுக்கொள்வதற்கும், கை கொள்வதற்கும் உண்மை என நிரூபிக்கப்பட்ட வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய வார்த்தை உண்மையா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது சத்தியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ட்ரூத், ஏதோ ஒன்று, ஒரு நம்பிக்கையோ அல்லது போதனையோ, அது கை கொள்ளுகிறதா நடைமுறை வாழ்க்கையிலே அது உண்மை என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டதான அனுபவித்ததான காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதுதான் உபதேசம். வேதத்துல நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்துல அப்படிப்பட்டதான போதனைகளையும் நம்பிக்கைகளையும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை நாம் அதிலிருந்து எடுத்துக் கொள்ளுகிறோம். வேதத்திலே சொல்லப்பட்டதான அவைகள் எல்லாம் உண்மையாய் காணப்படுகிறது. என்ன சொல்றப்ப, உண்மைக்கும் சத்தியத்திற்கும் வித்தியாசம் உண்டு. சத்தியம் என்று சொல்லுகிறதான பொழுது ப்ரூவன் ட்ரூத், நிரூபிக்கப்பட்டதான உண்மைக்கு பேருதான் சத்தியம், மாறாதது. அதான் அண்ட சொல்ல, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது, மாறாதது. எல்லாவற்றை பார்க்கலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த வெளிப்படுத்தப்பட்டதான தேவனுடைய வார்த்தையோடு கூட, மொத்த வார்த்தைகளோடு கூட ஒத்து போகிறதான போதனைகள், நம்பிக்கைகள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான போதனைகள், நம்பிக்கைகள், அதை நாம் எடுத்துக்கொள்ளுதல். coinciding teachings and beliefs of truth, உண்மை என்று சொல்லி ஒத்துக்கொள்ளப்பட்ட நம்பிக்கைகள், போதனை, இதுதான் உபதேசம். இப்ப இந்த கள்ள உபதேசம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இது மாறுபடுகிறது என்றால், தேவனால் அருளப்பட்ட, இப்ப பாஸ்டர் சொன்னாங்க, வெளிப்பிரகாரமா சில காரியத்தை சொல்றப்ப நம்ம ஈஸியா என்ன செய்யலாம்னா கள்ள உபதேசத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அவங்க வெளிப்படையா இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தையோ, இயேசு கிறிஸ்துனுடைய பாடு வழியையோ, இயேசு கிறிஸ்துனுடைய கன்னி பிறப்பையோ குறித்தவர்கள் சொல்லுகிறதான்படி எளிதாய் நாம் கண்டுகொள்ள முடியும்.
இந்த கள்ள உபதேசக்காரர்கள் கண்டுபிடிக்க முடியாதபடி அவர்கள் இந்த கூட்டத்தின் நடுவாக, ஆட்டுக்குட்டிகளின் நடுவாக இருக்கிற ஓநாய்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப அவர்களிடத்திலே காணப்படுகிறதான வித்தியாசம் என்ன? உபதேசம்னா என்ன நமக்கு தெரியுது? உண்மை, நம்முடைய நம்பிக்கைக்கும் நம்முடைய போதனைக்குமான உண்மைகள், அனுபவத்தின் மூலமாய் கொடுக்கப்படுகிற உண்மை. நாம் வாழ்றதான இந்த உலக ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல எப்படி வாழணும்ன்றதான உண்மையை நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார். எதை நம்ப வேண்டும் என்கிறதான நம்பிக்கை ஆண்டவர் போதிக்கிறார். அது உபதேசம். அங்கே பார்க்கிறதான கள்ள உபதேசம். ஒரு கேள்வி சொல்லுங்க பாஸ்டர். இந்த உபதேசத்தை வேதத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து எடுத்து அதை உபதேசமாக மாற்றுவது சரியா, அல்லது வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து அதனுடைய அடிப்படையிலே தேவன் என்ன சொல்ல வருகிறார் என்று அறிந்து அதை உபதேசமாக கொண்டு வருவது சரியா? அதான் சொல்றேன். பிரச்சனை என்னன்னா, ஏதோ குறிப்பிட்ட ஒரு காரியத்தை, ஒரு வசனத்தை எடுத்துட்டு வெளிப்படுத்தப்பட்டதான மொத்த வார்த்தையோடு ஒத்து போகிறதான உண்மைகள், அதுதான் மேட்டர். மொத்த வார்த்தையை விட்டுட்டு, நீங்க சொல்றதுதான், மொத்த வார்த்தையை விட்டுட்டு ஏதோ ஒரு காரியத்தை மாத்திரம் எடுக்கிறார்கள். அதுதான் கள்ள போதனை, கள்ள உபதேசம். அப்படிங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனார் அருளப்பட்ட வெளிப்படுத்தப்பட்டதான வார்த்தையினால் உண்டாகக்கூடியதான நம்பிக்கை அல்லது போதனையிலிருந்து ஒன்றை குறைத்தோ அல்லது கூட்டியோ, சேர்த்தோ அல்லது அதிலிருந்து எடுத்தோ, முரண்பாடானதாகவோ அல்லது அந்த மொத்த வார்த்தைகளோடும் கூட ஒத்து போகாததாகவோ ஒன்றை உண்டாக்கி கையாளுகிற போதிக்கிறதான போதனைகள் தான் கள்ள உபதேசம். மொத்தத்துல சொல்லப்பட்டதான ரிவீல்டு வேர்ட் ஆஃப் காட், தேவனிடத்திலிருந்து மொத்தமாய் வெளிப்படுத்தப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான போதனை, அந்த போதனையில் இருக்கிறதான உண்மை. அதுல ஒன்னை குறைச்சோ இல்ல ஒன்னை கூட்டியோ, ஒன்னை சேர்த்தோ இல்ல ஒன்றை அதிலிருந்து எடுத்தோ பிரித்தோ, அல்லது முரண்பாடு, அது சொல்லப்பட்ட ஒன்றோடு ஒன்று, மொத்த வேதம் எழுதப்பட்டாலும் ஒரு வசனத்தோடு முரண்பாடுடையது அல்ல. வேதத்துல சொல்லப்பட்டதான ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு மற்றொரு காரியத்தோடு கூட முரண்பாடானதாக இல்லை என்றால் ஒத்து போகாத நிலைமையிலே இவர்கள் ஒன்றை உண்டாக்கி கையாளுகிற, இவர்கள் கை கொள்ளுகிற, மற்றவர்களுக்கு போதிக்கிறதான போதனை தான் கள்ள உபதேசம். தெளிவாய் புரிந்திருக்கும் என்று சொல்ல நம்புகிறேன். பாஸ்டர் அமல்ராஜ், நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி வந்தாலும் நீங்க கேட்கலாம். இல்ல, அதுதான் பாஸ்டர். இப்போ ஏதாவது ஒரு வசனம் அல்லது அந்த வசனத்தின் மூலமாய் தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கலாம். அந்த அனுபவங்கள் எல்லாம் இன்றைக்கு உபதேசங்களாக கொண்டு வர்றாங்க. அந்த வசனத்தை உபதேசமா கொண்டு வரப்போ நம்ம இன்னொரு வசனத்தை எடுத்து வச்சு, இல்ல இப்படி வசனம் சொல்லியிருக்கே அப்படின்னு என்ன பண்றோம், கேள்வி கேட்க வேண்டியதா இருக்குது. இப்போ வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உபதேசமாக கொண்டு வரும் பொழுது அதனுடைய அந்த முழு வேதாகமத்தினுடைய உபதேசத்திற்கு அல்லது அந்த வேதம் கூறுகிற இறையாண்மைக்கு அது எதிராக இருக்கிறதை உபதேசமாய் கொண்டு வருகிற பொழுது அது என்ன செய்யறேன்னா கள்ள உபதேசம் சொல்றேன். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்டதான உபதேசங்களுக்கு, அதாவது ஒருவேளை கள்ள உபதேசம் சொல்லி நம்ம சொல்லக்கூடிய அந்த காரியத்திற்கு உதாரணமா எடுத்துக்கிட்டா முக்காடு, நமக்கு நல்லாவே தெரியும். அதை வேதம் சொல்லுகிற காரியம், அது என்ன நோக்கத்துல அவர் சொல்றாருன்ட்டு. பட் இதுக்கு இன்னைக்கு பல விதங்களில சொல்றாங்க. ஒண்ணு இல்ல அது கலாச்சார ரீதியாக சொல்லப்பட்ட காரியம், அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா இது யூதர்களுக்கு சொல்லப்பட்டதான காரியம், இதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல இது நியாய பிரமாணத்தினுடைய காரியம், இதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வேதம் கூறுகிறதான உபதேசத்தை இப்படிலாம் சொல்லி திசை திருப்புறாங்களே, இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? ஓகே, ஏன் இந்த உபதேசம் உண்டாகிறது? கள்ள உபதேசங்களுடைய காரணம் என்ன? எதற்காக? மொத்தமா சொல்லணும் அப்படின்னா, கள்ள உபதேசத்திற்கான காரணம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யத்தை அறிகிறதான அறிவை விட்டு ஜனங்களை பிரித்து பிசாசனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் கொண்டு போவது, நரகத்திற்குள்ளாய் கொண்டு போவது, பொய்யான மாயைக்கு நேராய் கொண்டு போவது. கலாத்தியர் 1ஆவது அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 6வது வசனத்துல பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லுகிறார். அங்க நடந்ததான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 1:6, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு, அழைத்ததான தேவனை விட்டு, அழைக்கப்பட்டதான அழைப்பை விட்டு, என்ன நோக்கத்திற்காய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரோ, எந்த வேத வசனங்களை நம்முடைய கரத்திலே உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி ஒப்பு கொடுத்திருக்கிறாரோ அவைகளை விட்டு, அந்த சத்தியத்தை விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அப்ப முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, they try to turn the people of God, தேவ ஜனத்தை, தேவனுடைய பிள்ளைகளை திருப்புகிறவர்கள். ஆண்டவர் சிலர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபித்து வருகிறது,
சமீபித்து வருகிறதான பரலோக ராஜ்யத்திற்கு நேராக உன் மனதானது திருப்பப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான பொழுது, இவர்கள் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால் உலகத்திற்கு நேராய் திருப்புகிறது இவருடைய நோக்கம், திருப்புகிறார்கள். அடுத்து 7வது வசனத்துல வாசித்தீங்கன்னா கலகப்படுத்துகிறார்கள். வேறொரு சுவிசேஷம் இல்லையா, சிலர் உங்களை என்ன செய்கிறார்கள் என்றால் கலகப்படுத்துகிறார்கள். அந்த வேற்றுமையான உபதேசம் வருகிறதான பொழுது, அல்லது கள்ள உபதேசம் வருகிறதான பொழுது நமக்குள்ள ஒரு கலகம் என்ன செய்யும்னா உண்டாகும். இது ஏத்துக்கொள்ளாமா வேணாமா, இது செய்யலாமா கூடாதா? வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நல்லது என்று நிச்சயித்ததான காரியத்திலே தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். இப்ப முக்காடு காரியத்தையே பாஸ்டர் அமல்ராஜ் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் நீண்ட நெடுகாலமாய் அதை அனுசரித்து வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். மற்றவர்களுக்கு சபையில இருக்கிறதான பொழுது இடர்லற்றதான நிலைமையிலே ஸ்திரீகள் தங்களை காத்துக் கொள்வதற்கு அது பிரயோஜனமா இருக்கிறது, தேவையில்லாத இடர்லை உண்டு பண்ணாதபடிக்கு. அதனாலதான் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் என்றால் அது நல்லது, குட். இவ்வளவு நாள் நம்ம அதை அனுசரித்து வருகிறோம், அது சரி என்று நாம் நிச்சயித்து இருக்கிறோம். ஆனா அதுல ஒரு தேவையில்லாம போடலாமா வேணாமா, அது கலாச்சாரம் அது இதுன்னு சொல்லி கொண்டு வர்றப்ப என்ன ஆகுதுன்னா கலகத்தை என்ன செய்கிறார்கள் என்றால் உண்டாக்குகிறார்கள். இட் இஸ் குட். அது சொல்றது பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கிறிஸ்துவனுடைய நாடுக்காக இடரலற்றவர்களாய் இருங்கள். இப்ப எது சேருது, முக்காடு போடாம தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு இடரலானதாய் காணப்படும். ராஜாமணி அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, தலையை விரிச்சு போட்ட அன்னைக்கு பிடிச்சிருச்சுரா பேய் அப்படின்னு சொல்லுவாரு அவர் வழக்கமா சொல்றப்ப. அவர் ஒரு ஜோக்கா சொன்னாலும் ஏன் காரணம் என்ன, வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன், எதுக்காக நீ முக்காடு வேணாம்ன்ற காரணம் என்ன, உன் தலையில இருக்கிறதான அழக காமிக்க நினைக்கிறியா? அங்க நடக்கிறதான காரியம் அதுதான். ஏதோ ஒரு நிலையில இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கலகத்தை உண்டு பண்ணுகிறார்கள், பரிசுத்தம் இல்லாத காரியத்திற்கு நேராய் கடந்து போகிறார்கள், திருப்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்னும் அதிலே சொல்ல பாத்தீங்கன்னா 7வது வசனத்துல சொல்றாரு, கலாத்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல பாக்குறதான பொழுது புரட்ட மனதாய் இருக்கிறவர்கள். ஏதோ ஒன்றை நாம நல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம், அதை என்ன செய்யறதுன்னா தலையில புரட்டுறது. நன்றாய் போய் கொண்டிருக்கிறதான ஒரு காரியத்தை, வேதத்தின்படி குற்றமற்றதான நிலையிலே போய் கொண்டிருக்கிறதான காரியத்தை, எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடியதான காரியத்தை, வேதத்தினுடைய மொத்த சத்தியத்தோடு ஒத்து போகக்கூடியதான ஒரு காரியத்தை என்ன செய்யறாங்கன்னா புரட்டுறாங்க. இதுதான் அவங்களுடைய காரணம். எதுக்காக கேட்டீங்கன்னா, ஜனங்களை தாங்கள் வஞ்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஜனங்களை வஞ்சித்து போடுவதற்காக. அங்கே முடிவை கொடுத்து தீத்துவனுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 10வது 11வது வசனத்துல வாசித்தீங்க அப்படின்னா கவிழ்த்து போடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்ன செய்யறாங்க, இவங்க செய்யற வேலை என்ன, இவங்க புரட்டுறாங்க, அடுத்ததான இடத்துல திருப்புகிறார்கள், கலகப்படுத்துகிறார்கள், ஜனங்களை என்ன செய்கிறார் என்றால் கவிழ்த்து போடுகிறார்கள். தேவன் இவர்களுக்கு வைத்திருக்கிறதான விலையேற பெற்றதான பங்கை சுதந்திரிக்காதபடிக்கு. அதுதான் அதனுடைய காரணம். எப்படியோ பிசாசினாலே இவர்கள் வஞ்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஒரு கூட்டம் ஜனங்களை வஞ்சிப்பதற்கும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் முயற்சி எடுக்கும்படியாக நல்லதென்று நிச்சயித்ததான காரியத்தையும் வேதத்தினுடைய மொத்த சாராம்சத்தோடு வேதத்தினுடைய மொத்த சத்தியத்தோடு ஒத்துப்போகிறதான காரியங்களையும் புரட்டுதல், அதை விட்டு திருப்புதல், அதிலே கலகத்தை உண்டு பண்ணுதல், அடுத்து அதை விட்டு ஜனங்களை கவிழ்த்து போடுதல் தான் இந்த கள்ள உபதேசத்திற்கான காரணம். எப்படியோ ஆண்டவர் வைத்திருக்கிறதான வெளியேறப்பட்டதான பங்கை விட்டு இவர்களை ஜனங்களை வஞ்சிப்பதற்காகவே இந்த கள்ள உபதேசம் என்ன செய்யப்படுகிறது என்றால் உண்டாக்கப்படுகிறது. ஒருவனும் உங்கள் பந்தய பொருளை இழந்து போக பண்ணாதபடிக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு பந்தய பொருளை வச்சிருக்கிறார், அதுக்கு என்ன செய்யணும் நமக்கு தெரியும், வேதத்துல நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த சத்தியத்திற்கு மாறான சத்தியத்தை போதிக்கிறதான, நம்முடைய பந்தய பொருளை இழக்க பண்ணுகிறதான எந்த மனிதனுடைய போதனைகளுக்கும் வேதத்தோடு ஒத்து போகாத, வேதத்தினுடைய மொத்த சத்தியத்திற்கு முரண்பாடா இருக்கிறதான எந்த சத்தியத்திற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய காரணம் இதுதான். எப்படியாவது ஆண்டவரை விட்டு, அவருடைய ராஜ்யத்தை விட்டு, நமக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறதான ஸ்தலத்தை விட்டு பிரிப்பதே அதனுடைய காரணம் என்பதை சொல்லுகிறேன். பாஸ்டர் அமல்ராஜ் தரத்துல கொடுக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். ஒருவனும் உங்கள் பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு. உண்மையிலே கள்ள உபதேசங்கள் பந்தய பொருளை ஒருத்தன் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறானோ அவனை இடர பண்ணி அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற விடாதபடிக்கு ஒரு தடையாய் அமைகிறத பார்க்கிறோம். நல்லதென்று தீர்மானித்து அதை கடைபிடித்து வரக்கூடியதான காரியத்துல கூட ஒரு இடரலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறத பாக்குறோம். பாஸ்டர் சொன்ன மாதிரி பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு. அப்ப நீங்க அந்த காரியத்தை சொன்ன உடனே எனக்கு அதுல இருந்து இன்னொரு கேள்வி வருது. பாஸ்டர் அமுதன், நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு இதே காரியத்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. வருகை குறித்ததான காரியங்களை சீசர்கள் அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்கள் என்ன அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு மனம் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொன்னார்.
இப்ப கள்ள உபதேசங்கள் அதிகமாய் பெருகுகிறதை பார்க்கும் பொழுது ஒருவேளை ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளமாய் இருக்குமோ என்கிறதான ஒரு கேள்வி எழும்புகிறது. பாஸ்டர் அமுதன், நீங்க உங்களுடைய பதிலை சொல்லுங்க. தேங்க்யூ பாஸ்டர். நீங்க தந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். உங்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். சரி, இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட அதே வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளும் போது இயேசுவின் வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன என்கிறதை சீஷர்கள் கேட்டாங்க. அவர் முதலாவது அவர் சொல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி அவர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதை வைத்துதான் நம்ம எதை யோசிக்கிறோம் அப்படின்னா, அப்ப இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள் எல்லாம் தோன்றி இருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துடைய வருகை இதை வைத்துதான் இருக்குமா, அல்லது இந்த கள்ள போதனைகளுடைய பெருக்கம் இயேசுவின் வருகைக்கு ஒரு அடையாளமா என்கிற ஒரு கேள்வி நமக்குள் எழும்புகிறது. ஆனால் நீங்க நன்றா இந்த வேத பகுதியை வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா, அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் 2 இடத்துல சொல்றாரு. 6ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலையும் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, கடைசி பகுதியை பாருங்க. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லுகிறார். அதே போல 8ஆம் வசனத்துல நீங்க பார்த்தால் மத்தேயு 24:8 இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் தானே ஒழிய 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட போல முடிவு உடனே செய்யாது, வராது. ஆகவே நம்ம இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்றால், இப்பொழுது நிறைய கள்ள உபதேசங்கள் வந்திருக்கிறது, இன்றைக்கு நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்தாலும் இதை வைத்து ஒப்பிடுகிறோம். அப்படியானால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரா? வரலாம். ஏன்னா இதே வேத பகுதியில் ஆண்டவர் யாராலையும் புரிந்து கொள்ள முடியாதபடி அவர் சொல்லிவிட்டார். அது பிதா ஒருவரை தவிர அது யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை சொல்லிட்டார். ஆனாலும் இந்த கள்ள உபதேசங்கள் நம்முடைய தலைமுறையில் நாம் பார்க்கும்போது நாம் ஏற்கனவே கற்றறிந்து வைத்திருக்கிற காரியங்களுக்கு முரணாய் இருக்கிறதை கண்டு நமக்குள்ள சில ஆதங்கங்கள் எழும்புகிறது. உண்மை, அந்த ஆதங்கங்கள் வர வேண்டும். சரி, இப்ப இந்த கள்ள உபதேசங்கள் இப்பதான் அது எழும்பி இருக்கிறதா அப்படின்னா இல்ல. சபை ஆரம்பித்த காலத்திலிருந்தே பவுலும் இதை பயன்படுத்தும் போது சொல்லுகிறார், பக்க வழியாய் சிலர் நுழைந்திருக்கிறார்கள் அப்படின்னு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வடிவத்துல ஒவ்வொரு கொள்கையில இந்த கள்ள உபதேசங்கள் இந்த தேசத்துல என்ன செய்த கிறிஸ்தவத்துக்குள்ளே வரத்தான் செய்தது. நீங்க நிறைய கவனிச்சீங்க அப்படின்னாக்கா சில உபதேசங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முரணான சில நூதன உபதேசங்கள் எழும்பினது. 1879ஆம் வருஷத்துல அமெரிக்க தேசத்துல யெகோவா சாட்சிகள் என்கிற ஒரு இயக்கம் தோன்றினது, சார்லஸ் ரசல் என்கிற ஒரு நபரால. அதற்கு பிறகு 1830ஆம் வருஷத்துல அதே அமெரிக்க தேசத்துல தான் மார்மோன் என்கிற சபை ஜோசப் ஸ்மித் என்கிறவரால் அங்கே உண்டாக்கப்பட்டது. அதற்கு பிறகு கிறிஸ்டியன் சயின்ஸ் என்கிற ஒரு இயக்கம் 1875ஆம் வருஷத்துல அதுவும் அமெரிக்க தேசத்தில் தான் உண்டானது, மேரி எடி என்கிற ஒரு நபராலே. அதே போல இது போல நிறைய கொள்கைகள் உண்டானது அந்த காலகட்டத்திலேயே. நாம் அதெல்லாம் பார்க்க முடியும். யூனிபிகேஷன் சர்ச் எழும்பினது 1954 சவுத் கொரியாவில் எழும்பினது. நியூ ஏஜ் மூவ்மெண்ட் அது எழும்பி இருக்கிறது. இப்ப நிறைய காலகட்டங்கள்ல இந்த கள்ள உபதேசங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழும்பி இருக்கிறது. எப்படி இதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா இதெல்லாம் வெளிநாட்டு மேற்கத்திய கலாச்சாரத்திலிருந்து வந்த, மேற்கத்திய நாடுகளிலிருந்து வந்த உபதேசங்கள். இன்றைக்கும் நீங்க சபைக்கு வெளியே இருக்கிற சில சட்டங்கள் புதுசா நம்ம தேசத்துல கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சில பாவமான காரியங்களும் வெளிநாட்டு வெளிநாட்டு கலாச்சாரத்திலும் நம்முடைய தேசத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. தன்பால் திருமணம் தவறு கிடையாது, இப்படி தன்பால் சேர்க்கை தவறு கிடையாது, மற்ற யாரோடு வேண்டுமானாலும் வாழலாம். இதெல்லாம் வெவ்வேறு தேசங்கள்ல இருந்து இந்த நாட்கள்ல வந்து கொண்டிருக்கிறது. இது போல்தான் சபையையும் இன்றைக்கு பாய்த்து கொண்டிருக்கிறது. மேற்கத்திய தேசங்களில் இருக்கிற சில திருச்சபைகள் மூலம், சில கள்ள போதகர்கள் மூலம் சபைக்குள்ளே இந்த கள்ள உபதேசங்கள் எழும்பி இருக்கிறது. ஆகவே இந்த கள்ள உபதேசங்கள்லாம் எழும்பிடுச்சே அப்படிங்கிறத வைத்து ஒருவேளை இயேசுவின் வருகையோ அல்லது இந்த உலகத்தின் முடிவோ என்பதை என்ன செய்ய முடியாது, நம்ம
அடையாளம் நம்ம முடிவுக்கு வந்து விட முடியாது. அப்படியானால் கேள்வி எழும்புகிறது, அப்படின்னா ஏன் தான் இந்த கள்ள உபதேசம் வருகிறது அப்படித்தானா? ஏன் இந்த நாட்கள்ல கள்ள போதகர்கள் நிறைய எழும்பி கொண்டிருக்கிறாங்க? நம்ம காலத்திலே பாருங்க, நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்கனவே நாம் கடைபிடித்து வந்த அந்த பாரம்பரியத்துக்கு மாறாய், பாரம்பரியம் வரும்போது இதை ஒரு ஆள் அப்படி கருத்தை அப்படி எடுத்துடக்கூடாது பாத்தீங்களா அப்படின்னு இல்லாம, நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, ஒரு கிறிஸ்தவ ஒழுங்கு அதற்கு மாறா இந்த நாட்கள்ல அது பிரசங்கிக்கப்படுகிற காரணம் என்ன அப்படின்னா, நிறைய வேத ஆதாரங்களை சொல்ல முடியும். இயேசுவும் சொன்னார், உங்களை ஒருவரும் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவங்க என்ன செய்வாங்க, வஞ்சிப்பார்கள். அது மாத்திரம் கிடையாது, பவுலும் நிறைய தன்னுடைய நிருபத்துல இதை குறித்து அவர் எழுதியிருக்கிறார், நிறைய எழுதியிருக்கிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிற காரியங்கள் நிறைய உண்டு. அதே போல ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் கற்று நிச்சயித்தவைகளை விட்டு உங்களை திருப்பி விடாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படி எல்லாம் சொல்லுகிறார். நான் நேர வசனங்களை நிறைய வாசித்தால் அது இருக்கிற அந்த குறைந்த நேரத்திற்குள்ளே முடிவடைந்து விடும் என்பதனாலே நான் விஷயத்துக்கு நேராய் கடந்து வருகிறேன். அப்படியானா இந்த கள்ள உபதேசங்கள் எல்லாம் வருகிறதே, அப்போ உலகம் ஒரு முடிவுக்கு வருகிறதா, இல்ல இயேசு வரப்போகிறாரா அப்படிங்கிறத இன்றைக்கு நமக்குள்ள கேள்விகள் வரலாம். நான் என்ன சொல்லுகிறேன், அதுல நம்முடைய கவனத்தை ஒரு பக்கம், இயேசு வரப்போகிறார், அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், அதற்கு திருச்சபை ஆயத்தமா இருக்க வேண்டும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு காரியத்தை நாம் யோசித்து பார்த்தா, ஏன் இந்த கள்ள உபதேசங்கள் வந்து இன்றைக்கு சபைகளை இன்னைக்கு சீரழித்துக் கொண்டிருக்கிறது? இந்த கள்ள உபதேசங்கள் வந்ததுனால சபைகள் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன? நிறைய தீமையான, ஒழுக்கக்கேடான, பாவமான காரியங்கள் எல்லாம் சரி என்று ஒத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை. அப்படியானா நான் இதை எப்படி புரிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னா, இந்த கடைசி காலத்துல தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்ப போகிற ஒரு பெரிய எழுப்புதலுக்கு விரோதமாய் பிசாசு செய்கிற ஒரு தடையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். நீங்க ஒவ்வொரு எழுப்புதல் அடைந்த காலகட்டங்கள்லையும் எழுப்புதல் சரித்திரத்தை வாசித்து பார்த்தால், ஜனங்கள் எவ்வளவு பக்தி உள்ளவர்களாய் இருந்திருக்கிறார்கள், ஜனங்கள் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்திருக்கிறாங்க. நிறைய கேளிக்கை கூடங்கள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது, நிறைய திரையரங்குகள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது, விபச்சார விடுதிகள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஒவ்வொரு தேசத்திலையும் நடந்த எழுப்புதலை காணும்படியாய் ஜனங்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து அந்த எழுப்புதலிலே பங்கடைந்திருக்கிறார்கள். இதை பிசாசு நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறான். நம்முடைய இந்த கடைசி கால எழுப்புதலை குறித்த வாக்கு தத்தம் நிறைய தேவ மனிதர்களால் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இப்ப இந்த எழுப்புதலை எப்படியாவது தடுத்து விட வேண்டும், இந்த எழுப்புதலை எப்படியாவது தடை செய்து விட வேண்டும். அதற்கு ஒன்று என்ன செய்யணும், இப்படிப்பட்ட கள்ள உபதேசக்காரர்கள் என்ன சொல்றாங்க, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் பாவங்களை அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே முந்தின நேரலைகளே நம்ம இவர்களை பேசியிருக்கிறோம். நீங்கள் பாவ அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எந்த ஒரு பிரயாசம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டதுனாலே உங்களுக்கு நிச்சயம் பரலோகம் இருக்கிறது, அந்த பரலோகம் போவதற்கு நீங்கள் எந்த ஒரு பிரயாசமும் எடுக்க வேண்டியது இல்லை என்கிற இன்றைய காரியங்கள் வந்தது மாத்திரம் கிடையாது. ஆராதனைகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு கேளிக்கை கூடங்கள் போல் மாறிவிட்டது. சினிமா நடிகர்களை போல, நடிகைகளை போல அங்கே ஆடல் பாடல், சினிமாக்களை போல சில இசை கச்சேரிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, ஊழியர்களே இன்றைக்கு வித்தியாசமான நவீன காரியங்களை சபைகளுக்குள்ளே அறிமுகப்படுத்தி ஜனங்கள் இன்னைக்கு இடறி போக பண்ணுகிறார்கள். ஒருவேளை இவர்கள் ஜெபத்தை குறித்து பேசினால் ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார்கள், இவர்கள் பரிசுத்தத்தை குறித்து பேசினால் ஜனங்கள் பரிசுத்தமா இருக்க விரும்புவாங்க. ஆகவே பிசாசு இப்படிப்பட்ட ஆட்களை சபைக்குள்ளே அனுப்பி அவன் என்ன செய்ய விரும்புகிறான், பரிசுத்தத்தையும் தேவனை நெருங்கி வாழ்கிறதையும் தேவனுக்காக பிரகாசிக்கிறதையும் எழுப்புதலிலே பங்கடைவதையும் விசுவாசிகளை அந்த காரியங்களிலிருந்து பிசாசு திசை திருப்புகிறான் என்கிற ஒரு புரிதல் தான் இந்த நாட்களிலே எனக்கு இருக்கிறது. ஆகவே இதுதான் நம்ம இந்த நாட்களை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு எப்பொழுதும் வருவான். இது முந்தின அந்த நூற்றாண்டிலிருந்தே இயேசுவின் வருகை சபை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாமும் இன்றைக்கு இயேசுவின் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காரியங்கள் தான், இந்த கள்ள போதனைகள் எழும்புகிறதுனாலே உலகம் ஒரு முடிவுக்கு வரும் என்கிறதை நம்ம என்ன செய்ய முடியாது, ஆணித்தரமாய் நம்மால் சொல்ல முடியாது. அப்படியானா ஒரு கேள்வி, சரி இப்போ இப்படி இருக்கிற இந்த கள்ள போதனைகள்ல இருந்து நம்மளை எப்படி நம்ம காப்பாத்திக்கிறது நம்ம அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள என்ன செய்கிறது, எழும்புகிறது. நம்ம எப்படி இந்த கள்ள போதனைகள்ல இருந்து நான் தப்பு வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னாக்கா நல்லா கவனிக்கணும். முதலாவது கர்த்தர் பாருங்க, இந்த தலைமைத்துவ
அங்கங்களை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு சபையின் தலைமைத்துவத்தை, சபை தலைமைத்துவ அங்கங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்தவ தலைவர்கள், மேய்ப்பர்கள் மூலம் நம்ம ஒரு பாதுகாப்பை பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நான் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன், நீங்கள் என்னை இடைமறிக்க வேண்டாம். ஆகவே இந்த காரியங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்போ மேய்ப்பர்கள் மூலமும் சபை தலைவர்கள் மூலமும் இன்றைக்கு நம்ம ஒரு பாதுகாப்பை அடைய வேண்டும். ஏன்னா நமக்கு நிறைய காரியங்கள் தெரியாது. அப்ப ஏன் கர்த்தர் இந்த தலைமைத்துவத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னா, வேதம் மிக தெளிவாய் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாய் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல பாருங்கள், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். ஏன் ஏற்படுத்தினார்? முந்தின பகுதியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும், சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். ஒரு காரியம் இருந்தாலும் இங்கே கீழே 14ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால், நாம் இனி குழந்தைகளாகிறாமல் மனுஷருடைய, நல்ல கவனிங்க, சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்போ நமக்கு நிறைய காரியங்கள் தெரியாது. சில நேரங்கள்ல நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களை வைத்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நம்ம விரும்புவோம், நம்ம போதகங்களை கேட்க விரும்புவோம். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், தேவன் ஏன் இந்த தலைமைத்துவ அங்கங்களை, தலைவர்களை ஏன் கர்த்தர் வைத்திருக்கிறார், ஏன் நல்ல பக்தி உள்ள மேய்ப்பர்களை வைத்திருக்கிறார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், நாம் வழி தெரியாமல் இருக்கும்போது ஒரு தெய்வீக பாதுகாப்பையும் ஒரு வழிநடத்தலையும் அவர்களும் மூலம் பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், நம்ம இந்த இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் நம்ம திசை திருப்புற ஆட்கள்கிட்ட இருந்து எப்படி நம்மளை தப்பித்துக் கொள்ள முடியும் அப்படின்னா, நம்ம இப்படிப்பட்ட நூதன கொள்கைக்காரர்களை நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. நம்ம வீடுகள்லையும் அலோவ் பண்ணக்கூடாது, அவங்களை நம்ம சந்திக்க என்ன செய்யக்கூடாது கூடாது. இது 2வது காரியம். அதனாலதான் யோவான் அங்கே சொல்றாரு, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாதீங்க, நீங்க அவங்களை வீட்டுல ஏற்றுக்கொள்ளாதீங்க என்பதாய் அவர் சொல்லுகிறார். காரணம், அதை நான் ஏற்கனவே சொன்ன அந்த வேத பகுதி, அந்த ரோமர்ல சொன்னேன் இல்லையா, 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு பிறகு அங்க வாசித்தால் அங்க அப்படிதான் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நம்ம அவங்களை என்ன செஞ்சணும், அவாய்ட் பண்ணிடணும். ஒரு காலம் அவர்களை நாம ஏற்றுக்கொள்ள கூடாது. 3வது, எப்படி இந்த கொள்கைக்காரர்களை நம்ம அவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படி நம்ம தப்பித்துக் கொள்வது அப்படின்னாக்கா, நல்லா கவனிக்கணும், தொன்று தொட்டு வருகிற விசுவாச கிரியைகளை நம்ம திரும்பி பார்க்கணும். இன்னைக்குதான் புதுசு புதுசா ஒண்ணு சொல்றான், நீ ஜெபம் பண்ண வேண்டாங்க. புதுசு புதுசா ஒரு காரியத்தை சொல்றாங்க, நீ பாவ அறிக்கை பண்ண வேண்டாம், நீ ரொம்ப பிரயாசப்பட வேண்டாம், உபவாசம் பண்ண வேண்டாம். ஆனால் கிறிஸ்தவத்தின் ஆரம்பத்தை நம்ம திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், நாம் ஜெபித்த அனுபவங்கள் உண்டு, மணிக்கணக்காய் வேதத்தை வாசித்த அனுபவங்கள் உண்டு, நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அபிஷேகத்திற்காகவும் தேவனுடைய வரங்களுக்காகவும் உபவாசம் இருந்த நாட்கள் உண்டு. ஆகவே புதுசா ஒரு காரியத்தை சொல்லும்போது நம்ம ஒரு காலும் இவைகளின் மேல் அப்படியே சாய்ந்து விடாததுக்கு ஏற்கனவே கை கொண்டு வந்த அந்த விசுவாச கிரியைகளை நாம் கை கொள்ள வேண்டும். கடைசியாய் சொல்லி நான் முடிக்கிறேன், ஸ்தோத்திரம். கடைசியா இந்த உபதேசங்களுக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் அப்படின்னாக்கா, நம்முடைய மனதுக்கு அல்லது நம்முடைய ஆவிக்கு கலக்கம் உண்டாக்குகிற விதமா ஒரு செய்தி வரும்போது நாம் அவைகளை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. நமக்கு எது சரி என்பது தெரியும். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவோ அல்லது அந்த காரியங்களோ எல்லாருக்கும் கொடுக்கப்படல. ஆனால் பவுல் சொல்கிறார், நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியினாலே அதை என்ன செய்கிறார், நமக்கு வெளிப்படுத்துகிறார். அங்கே 1 யோவான் 2:26 அங்கே யோவான் எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறது, வேறு ஒருவனும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாத விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா, நம்முடைய ஒரு விஷயம் சொல்லப்படுதா, நிறைய விஷயம் சொல்லலாம், பிரசங்கிக்கிறது அவருடைய உரிமை. ஆனால் கேட்கிற நம்ம, ஒருவேளை நான் கடைபிடித்து வந்த காரியங்கள், நான் பின்பற்றி வந்த விஷயங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லும் போது என் ஆவி அதை ஏற்றுக்கொள்ளல, என் ஆவி ஒரு கலக்கத்தை உண்டாக்குது, அது சமாதானத்துக்கு எடுக்குகிறது என்றால் ஒரு காலும் நாம் அவைகள் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கடைசியை சொல்லி முடிக்கிறேன், இயேசுவின் வருகை வெகு சமீபத்தில் இருக்கிறது, நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆனாலும் இப்பொழுது இருக்கிற இந்த நூதன உபதேசங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு இயேசுவினுடைய வருகை அல்லது உலகத்தின் முடிவு என்பதை நாம் முடிவு செய்து விட முடியாது என்கிறதை சொல்லி என் நேரத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.
தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. பாஸ்டர் ஆபேல் அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் அமுதன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய. சோ இந்த கள்ள உபதேசங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுக்கலன்னா பவுலுடைய வார்த்தைகள்னு சொல்லலாம். சூதும் வஞ்சிக்கிறதற்கு எதுவுமான, இன்னும் சொல்ல போனா தந்திரமான, சர்ப்பம் எப்படி தான் நினைத்த காரியத்தை ஏவாளிடத்துல நடப்பிக்கும்படிக்கு அது ரொம்ப தந்திரமா செயல்பட்டது போல, இன்னைக்கு பிரசங்க பீடங்கள்ல இருந்து இந்த கள்ள உபதேசங்களை உபதேசிக்கிறவர்கள், போதிக்கிறவர்கள் ரொம்ப தந்திரமா பேசுறாங்களே. இந்த உபதேசங்களை நம்ம வெளிப்படையாய் கண்டுகொள்ளத்தக்கதான அடையாளங்கள், அந்த மாதிரி காரியங்கள் இல்ல, இது கள்ள உபதேசம் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களிலே மிக அதிக ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறதான உபதேசங்களை குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம். தேங்க்யூ பாஸ்டர். நிச்சயமாய் இன்னைக்கு நல்ல ஒரு ரீதியில இந்த கலந்துரையாடல் போய் கொண்டிருக்கிறது. இல்ல இன்னைக்கு சபைகள் வஞ்சிக்கப்படுகிறதுல, சபை ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறதுல விசேஷமான காரியம் அவங்க, அதாவது இந்த கள்ள உபதேசக்காரங்களும் கள்ள உபதேசமும் இன்றைக்கு சபையில ரொம்ப கையில் எடுத்திருக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து நமக்காய் பாடுகளை அனுபவித்தார், எனவே நாம் பாடுகளை அனுபவிக்க தேவையில்லை. இது ரொம்ப கையில எடுத்துட்டு இன்னைக்கு கள்ள உபதேசம் பண்ணுகிற எல்லா சபைகளும் எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு ரீதியில இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நின்றுவாங்க. கிறிஸ்து நமக்கா பாடுகளை அனுபவிச்சுட்டாரு, எனவே நான் பாடுகளை அனுபவிக்க தேவை. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் கவரத்தக்கதான ஒரு மிகப்பெரிய கள்ள உபதேசத்தை இவங்க கையில எடுத்து ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து அதுலதான் செழிப்பை கொண்டு வருவாங்க, அதுலதான் அவங்களுடைய எல்லா காரியங்களும் இதுலதான் பேஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்ப நான் சில காரியங்களை வேத வசன ஆதாரங்களோடு நான் எடுத்து காண்பிக்க விரும்புறேன். அதாவது வேத வாக்கியங்களை நான் ஒரு வசனத்துல இருந்து மாத்திரமில்ல, அந்த முழு பகுதியும் ஆனால் முன்பதாய் நான் ஒரே ஒரு வசனத்தை, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதினதான 2வது நிருபம் 3வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசிப்போம்னா, அதுல 12வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பாஸ்டர் இத இப்ப இந்த வார்த்தை எடுத்து பேசினோடனே இவங்களும் ஒரே ஒரு வார்த்தையை தான், வசனத்தை எடுத்து இவங்க பேசுறாங்கன்னு நம்மளையும் இவங்க குற்றம் சாட்டுகிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனா இப்ப இவங்களுடைய பிலீவே என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க பேசுறது ஏதோ ஒரு வார்த்தையை மாத்திரம் பிடிச்சிட்டு அதையே இன்சிஸ் பண்ணி ஜனங்களுக்குள்ள இந்த MLM காரன் பேசுவான் பாத்தீங்களா, அப்புறம் இந்த லீடர்ஷிப் ப்ரோக்ராம் பேசுவான் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இவன் நோக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படியேதான் பேசிட்டு இருப்பாங்க கள்ள உபதேசம். நம்ம இப்ப ஹோல் பைபிளையுமே இந்த அதிகாரத்துக்கு கொண்டு வரலாம். இப்ப நம்மளுடைய பிலீஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பவுல் தீமோத்தேயுக்கு 2வது நிருபம் 3வது அதிகாரம் 16, 17 நம்ம உட்கார்ந்து இருக்கிறதே அந்த வசனத்துலதான். வேத வாக்கியங்களாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்துலதான் இதை சொல்லியிருக்கிறேன். அதுல சொல்லும் போதுதான் அப்ப நீங்க வசனத்துல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா அப்ப சொல்லிருக்க, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அப்பதான் ரொம்ப இவங்களை குறித்து தெளிவா எழுதியிருக்கிறார் பவுல். இன்னைக்கு நடக்கிற பிரசன்ட்ல இருந்தா எவ்வளவு தெளிவா எழுதியிருப்பாரோ அவ்வளவு, மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும், இது எல்லாம் நீங்க அந்த 3வது அதிகாரத்தை இதை பாக்குறவங்க எடுத்து நிச்சயம் பாஸ்டர் ஆபேல் நீங்க சொல்றப்பதான் எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும், இன்னைக்கு காலையில கூட ஒரு செய்தி கேட்டுட்டு இருந்தேன். பலிபீடத்துல நின்று ஒருத்தர் சொல்றாரு, நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு நினைச்சா நீங்க என்ன பண்ணுங்க, விசில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வசனத்தை எடுத்து என்ன பண்றாரு, ரெஃபர் பண்றாரு. நமக்கெல்லாம் நம்ம சபையில இருந்துதான் விசுவாசிங்கிற நிலைமையில இருந்தா ஊழியக்காரங்களா வந்திருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் தொட்டாருனாலோ அல்லது பேசக்கூடியதான அந்த வார்த்தையின் மூலமா கத்த நம்ம இடைப்பட்டாலோ கரங்களை தட்டுவோம், ஆமன் சொல்லுவோம். அப்படித்தான் நம்மளை எல்லாம் பழக்கி இருக்கிறாங்க. இந்த ஜெனரேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடைசி நாட்களில உண்மையிலே விசில் அடிக்க சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றேன். இப்படிப்பட்டதான காரியம் என்னன்னா, இது தேவனுக்கு மகிமையை தேடுறாங்களா அல்லது அவர்களுக்கான அங்கீகாரத்தை தேடுறாங்களா? நிச்சயமா பாஸ், இதுலதான் நம்ம இந்த பாயிண்ட்ல தான் நம்ம கரெக்டா நிக்கணும். இவங்க பேசுற வார்த்தையில, இவங்க பேசுற எல்லா வார்த்தையிலும் உபதேசம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ரீதியில எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ளணும், அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு கண்டென்ட் பேசணும்னு எவ்வளவு வைரல் ஆயிட்டார் பாத்தீங்களா அவரு. இதுவரையும் நிறைய இத்தனைக்கும் அவரு கிடைக்கக்கூடியதான அங்கீகாரத்தை விட இவங்களுக்கு நிறைய கிடைக்கும். இவங்க நிறைய அதுதான் சொல்றாரு,
சுவாப அன்பில்லாதவர்களாய், கண்டிப்பா. இணங்காதவர்களாய், அவதூறு செய்கிறவர்களாய், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய். இப்ப இச்சை அடக்கத்திலே இதை கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கே ஒரு தகப்பன் முன்னாடி நிக்கிறாரு, நம்ம அப்பா நம்மளை பெற்றெடுத்த உலக தகப்பன் நிக்கிறாரு. அவர் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லும் போது அவருக்கு முன்னாடி போய் உட்காந்து விசில் அடிப்போப்பா, இந்த நாகரிகமா இருக்குமா அப்படின்றத ஒரு எடுத்துக்கிட்டாவே, நம்ம உலக தகப்பனுக்கு முன்னாடி நம்ம செய்ய மாட்டோம்னா தேவ சமூகம் எவ்வளவு பரிசுத்தம். அதைதான் இதை ஃபுல்லா 6வது வசனம் சொல்லுது, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. இவங்களுடைய மைண்டே இதுதான். இவங்க இச்சையினாலதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளாம் பாடுலாம் அனுபவிக்க தேவையில்லை. நான் நேரத்தை சுருக்கமா நான் எடுத்துக்கொள்றேன். நீயும் என் போதகத்தையும் நடக்கையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் நீ பார்த்திருக்கிற. அப்பதான் சொல்றாரு 12வது வசனத்துல, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய், இந்த மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார். உனக்கு அந்த இருதயம் இருந்துச்சுன்னா போதும்பா அப்படி சொல்லிட்டுதான் ஹோல் பைபிளையும் இதுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. ஃபுல் பைபிளையும் கொண்டு வந்துட்டு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனா இருக்கும் அவ உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிக்கும். அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அனுபவிக்கும் போதுதான் வாழ்க்கை நிறைய கற்றுக்கொள்ளும். இந்த 3வது அதிகாரமே எடுத்து நம்ம வாசித்து பார்த்தோம்னா ரொம்ப அருமையான காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இது ஒரு எளிமையா இருக்கிற ஒரு மனுஷன் படிச்சாவே இந்த 3வது அதிகாரத்தை முழுசா படிச்சாங்கன்னாவே இந்த பாடுகளை குறித்து அறிந்து கொள்ளலாம். நம்ம அதுக்கடுத்து பிலிப்பியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 20 அது பின்பதாய் நாம் பேசலாம். நான் முதலாவது இதை என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். கிறிஸ்து நமக்காய் பாடுகளை அனுபவித்தார், ஏன் நான் பாடுகளை அனுபவிக்க தேவையில்லை என்னன்னா, பாடுகளை அனுபவிக்கணும். பாடுகளை அனுபவிச்சாதான் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு காண்பித்த காரியங்கள் உலகத்துக்காய் வாழ்வதற்காய் அல்ல. நாம ஆரம்ப நாட்கள்ல இருந்து பார்த்தோம்னா சபையும் சரி ஊழியர்களும் சரி பாடுகள் மத்தியில தான் கடந்து வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் நிற்பதற்கும் சபைகள் பெருகி கொண்டிருப்பதற்கும் ஒரே ஒரு காரணம்னா, அன்றைக்கு இருந்த ஆதி திருச்சபையில இருந்து இன்றைக்கு வரையும் சபை துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது, பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. பாடுகளை அனுபவித்த ஒவ்வொரு சந்ததியும் கர்த்தர் அதுக்கு மேல கண்ணோக்கமா இருந்து அவர்கள் ஒரு பெரிய வளர்ச்சிகளுக்கு கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற ஊழியர்களா இருக்கட்டும், சிறு வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்ம பாடுகளை அனுபவிக்கிட்டே ஆக வேண்டும். தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேங்க்யூ பாஸ்டர், என்னுடைய பதிவை நான் வைக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர் ஆபேல். கிட்டத்தட்ட நம்ம 42 நிமிடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு சுருக்கமா ஒரு கேள்விய நான் எல்லாரும் முன்னாடியும் வைக்க விரும்புறேன். இப்போ ஒரு கிராமத்திலேயோ அல்லது ஒரு பட்டணத்திலேயோ ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 5 வருட காலம் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு 50ல இருந்து ஒரு 100 பேருக்குள்ள என்ன பண்றாங்க வர்றாங்க. ஆனா இந்த கள்ள உபதேசத்தை போதிக்கிறவர்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெகு சீக்கிரத்திலே அவர்களுடைய சபை வளர்கிறத நம்ம பார்க்கிறோம். 2 காரியங்கள்ல நான் இதை யோசிக்கிறேன். ஒண்ணு ஒரு தவறான போதனையை, தவறான ஒரு காரியத்தை அவர் போதிக்கும் பொழுது அவரை கண்டிக்காமல் மாறாக அவருக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து அவரை பிரபலப்படுத்திடுறோம். 2வது காரியம், சபைகள் ஆத்தும ஆதாயத்தின் மூலமாய் வளருது. ஆனா கள்ள போதகர்கள் என்ன பண்றாங்கன்னா, கஷ்டப்பட்டு நம்ம ஆத்தும ஆதாயம் பண்ணிட்டு வரோம் பாத்தீங்களா, அந்த ஆத்துமாவை வஞ்சிக்கிறதுல என்ன பண்றாங்க வளர. ஏன்னா இயேசுவே சொல்றாரு, வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்படின்னா என்னது? கள்ள போதகர்கள் அவன் ஆத்தும ஆதாயம் எல்லாம் செய்ய மாட்டான். யாராவது ஆத்தும ஆதாயம் செஞ்சு வச்சிருந்தா அவன் என்ன பண்ணுவான்? வஞ்சித்துட்டு இருப்போம். சோ இதை குறித்ததான உங்களுடைய பார்வை என்ன? அவங்க அவ்வளவு வேகமாய் வளர்கிறதற்காக இது போன்றதான யுக்திகளை கையில் எடுக்கிறார்களா? அதுதான் என்னுடைய கொஸ்டின். பாஸ்டர் ரீகன். ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். இன்னைக்கு சபை அப்படி கள்ள போதனைகளை போதிக்கிறதான சபைகள் அல்ல கள்ள போதவர்களால் நடத்தப்படுகிறதான சபைகள் வளர்ச்சி அடைவதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்பயுமே நீங்க உலகத்துல ஒரு காரியத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா, டூப்ளிகேஷன் அட்ராக்டட் மோர் தென் ஒரிஜினல். ஒரு பொய்யான மாயையான ஒன்று உண்மையான ஒன்றை விட ஈஸியாக கவர்ந்தெழுக்கப்படுகிறதாய் காணப்படும். டேக்கன் கோல்டு, ஒரு தங்கத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, தங்கத்துல இருக்கிறதான பிரகாசத்தை விட ஒரு கவரிங் நகை, ஒரு கவரிங்ல செய்யப்படுகிறதான தங்கம் முலாம் பூசப்பட்டதான ஒரு நகையினுடைய அட்ராக்ஷன் பளிச்சு செய்யும் தான் இருக்கும். ஜனங்களும் அப்படிப்பட்ட மனநிலையை உடையவர்களாய் காணப்படுகிறார்கள்.
இன்னைக்கு ஒரு உண்மையான சத்தியத்திற்கு நேராக வராதபடிக்கு பொய்யான சத்தியங்கள் எளிதாக அவர்கள் ஈர்க்கப்பட்டு போகிறதாய் காணப்படுகிறார்கள். முதலாவது காரியம், எப்பயுமே அந்த பொய் ஒரு ஈர்ப்பை உண்டாக்கும். விளக்கப்பட்டதான விருட்சம் அதே நேரத்துல அந்த கனி எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்றால் பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்கதான விருட்சமா இது என்ன செய்கிறது என்றால் காணப்படுகிறது, புசிப்புக்கு ஏற்றதா. இத்தனை காரியமும் அந்த வார்த்தையின் மூலமாய் உண்டாயிட்டு. அப்படித்தான் இன்னைக்கு நடக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா டூப்ளிகேஷன். ஒரு பொய்யான காரியம் என்பது ஈஸி வே டு அட்டைன் அப்படின்றதான காரியத்தை பார்க்கிறோம். ஒன்றை அடைவதற்கு எளிதான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தல். நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கமே மொத்த உலகத்தினுடைய அதிகாரத்தையும் அல்லது மனிதனால் பிசாசனுடைய கரத்திலே சொல்றானே, இயேசு கிறிஸ்து வர்ற பிசாசு சொல்றானே, இந்த இவைகளின் மகிமையெல்லாம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டு நீங்க பூமியை நிரப்புங்கள், மனுஷனுடைய கரத்துல கொடுத்ததான அதிகாரத்தை இவன் பாவம் செய்து பாவத்திற்கு அடிமையாய் போனது நிமித்தமாக இப்பொழுது பிசாசு நடத்திய கரத்திலே கொடுத்து விட்டான். இப்ப பிசாசனுடைய கரத்துல இருக்கிறதான அந்த அதிகாரத்தை திரும்ப வாங்குறதுக்காகத்தான், திரும்ப வாங்கி மனிதனுடைய பாவத்தின் அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கி திரும்ப அந்த அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுக்கும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஆனா என்ன சொல்றாருன்னா, இயேசு அவருடைய ஆரம்ப கால ஊழியத்தை ஆரம்பித்து அந்த சோதனைகள் வழியாய் கடந்து போகிறதான பொழுது 40 நாள் உபவாசத்திற்கு பின்பதாக சோதனை வழியாய் கடந்து போகிறதான பொழுது அவன் சொல்றான், நீ தாழ விழுந்து என்னை பணிந்து கொள்ளும், இந்த மகிமையை எல்லாம் காமிச்சு சொல்றான், இது எல்லாத்தையும் நான் உமக்கு என்ன செய்யறேன், கொடுக்குறேன். அப்ப பிசாசனுடைய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈஸி வே டு அட்டைன் சம்திங். நீங்கள் கடினப்பட்டு ஒன்றை சுதந்திரிப்பதற்கு பதிலாக எளிதான வழியில சுதந்திரிப்பீங்க. நீங்க நல்லா வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு பணம் வேணும்ன்றதுக்காக என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதி வேணும், அதற்கு பணம் வேண்டும் என்பதற்காக கடினப்பட்டு உழைப்பது என்பது இருக்கிறது, களவாடி சம்பாதிப்பது என்பதும் இருக்கிறது. விளங்கிக் கொள்ள கேட்கிறேன். இது களவாடி சம்பாதிப்பதற்கு நேரே நடத்துகிறதான நிலை. நீங்க நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 21வது வசனம் வாசித்தீங்கன்னா, துரிதமாய் கிடைத்ததான சுதந்திரம் முடிவில என்ன பெறாது, ஆசீர்வாதம் பெறாது. ஈஸியா கிடைச்சதான காரியம். அப்படித்தான் போய் இப்ப இங்க மத்தேயு 7வது அதிகாரத்துல நிக்கிறதான ஒரு கூட்டத்தை பாக்குறோம். உங்க நாமத்தினால் நாங்க அற்புதம் செஞ்சோம், அதிசயம் செஞ்சோம், பிசாசுகளை துரத்தணும், வியாதியஸ்தலை சுகமாக்கணும், நீ செய்தது பூரா அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். அந்த முடிவில் அது என்ன பெறாதுன்னா ஆசீர்வாதத்தை பெறாது. ஈஸியா கிடைக்கும். தவறான வழியிலே வருகிறதான சபை அப்படி வளர்வதற்கான காரணம் என்னவென்றால், அதை என்ன செய்யறான், ரொம்ப ஈஸியா என்ன செய்யறான்னா மாத்தி கொடுக்குறாங்க. ஈஸியா ஆசீர்வாதத்துக்கு வந்துடலாம், ஈஸியா நீ பெருக்கத்திற்கு வந்துடலாம், ஈஸியா நீ உலகத்துல என்ன செஞ்சிடலாம், மேன்மைக்கு வந்துடலாம். அது சொல்லுகிறதான அநேகருடைய சாட்சிகள் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, அவர்கள் சொல்லுகிறதான காரியமா அதான் சொல்லுவாங்க, என்ன நாங்க ஈஸியா வசதிக்கு வந்துட்டோம், ஈஸியா எங்க பிரச்சனை மாறிட்டு அப்படின்றதான இடத்துல. மூன்றாவது நிலை, அது ஈஸி டு அட்டைன், ஒன்றை அடைவதற்கு எளிதாய் நடத்துவதனாலே. மூன்றாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் டசன்ட் நீட் அ ஹார்ட் ஒர்க். ஒரு கடினமான காரியத்தை சொல்ல மாட்டாங்க. பாஸ்டர் சொல்றாங்க, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இயேசு சொல்லி இருக்கிறார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இது சொல்லுது, இவ்விதமான பாடுகள் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி இத்தனை வசனங்களை எழுதி வைத்திருக்கிறதான பொழுது, they are make that easy. You doesn't need to do anything. எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கிரியை நீ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கிருபையின் மாத்திரம் நீ நம்பிக்கையா இருந்தால் போதும். இயேசு உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார், இனி நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இவர்கள் சொல்லுவார்கள் என்றால், என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கே நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போயிருக்கலாம். எதுக்கு இங்க பூமியில வச்சிருக்கிறார்? விளங்கிக்குள்ள கேட்கிறேன். என்ன செய்வாங்கன்னா, ஒரு கடினமான காரியத்திற்கு நேராக நடத்த மாட்டார்கள். எது வசனம் போதிக்கிறதான அந்த ஆழத்திற்கு நடத்த மாட்டார்கள். ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்ற காரியத்தை கொண்டு ஈஸியா உனக்கு கிடைச்சிரும், ஈஸியா உனக்கு அடைந்து விடுவாய், விசுவாசி அறிக்கையிட்டுக்கிட்டே இரு அப்படின்றதான இடத்துல இவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள். அடுத்ததான இடத்துல பாத்தீங்கன்னா, they are making shortcuts. குறுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஆண்டவர் சொல்றாரு, வாசல் வழியாய் பிரவேசியாதபடிக்கு வேறு வழியாய் வருகிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், கல்லனா இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். வாசல் வழியை பிரவேசிக்கணும். அங்க அந்த போஜன விருந்தானது இலவசமாய் எல்லாருக்கும் விநியோகிக்கப்படுகிறது அந்த விருந்து சாலைக்குள்ளாக. ஆனால் உள்ள பாக்குறப்ப கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனிதனை கண்டு ஆண்டவர் எழுதுகிறதான ஆக்கினையான தீர்ப்பை அங்கே நாம் பார்க்க முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நேர்வழியாய் வருவதற்கு எத்தனையோ காரியங்களை வச்சிருந்தாலும் குறுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறவர்களாய் இவர்கள் காணப்படுவார்கள். மொத்த திருப்பமும் எதற்கு நேரம் இருக்கும்னா, மொத்த பரலோகத்தை காண்பிப்பதற்கு பதிலாக, அதான் முதல்ல சொன்னேன், பரலோகத்தை காண்பிப்பதற்கு பதிலாக பூலோகத்திலே உள்ளதான ஆசீர்வாதங்களையும் காண்பிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். நீங்க பரலோகத்தை விடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா, பூலோகத்திற்கு அடுத்ததான நன்மைகளையும் பொய்யான ஆசீர்வாதங்களையும் அழிந்து போகிறதான காரியத்தையும் உங்களுக்கு கொடுப்பதற்கு பிசாசு ஆயத்தம் உள்ளவனா இருப்பான்.
சொல்லப்பட்டிருக்கு, தேவனை விட்டு விலகுகிறதான மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதை நாம விடுறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னா இதுல எது வேணாலும் பிசாசு என்ன செய்வானு கொடுப்பான். அதான் சொல்லப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட அவர் வேதனை என்ன செய்ய மாட்டார், கூட்ட மாட்டார். வேற வழியில வர்றதான ஐஸ்வர்யம் இருக்கு, அந்த ஐஸ்வர்யத்தோட கூட என்ன இருக்கும்னா வேதனை இருக்கும். அது இப்ப தெரியாது, அது முடிவிலே சுதந்திரம் பெறாமல் போகும்போதுதான் தெரியும். இவர்கள் சபை வளர்வதற்கான காரணம் என்னவென்றால் உலகத்திற்கு எடுத்ததான ஆசீர்வாதத்தை குறுக்கு வழியிலையும் எளிதாய் நீ அடைந்து விடலாம் என்றும் எளிதாய் நீ பரலோகத்தை சேர்ந்துடலாம் என்றும் பொய்யான மாயையான காரியங்களை இவர்கள் சொல்லுவதனாலே ஜனங்கள் ஈர்க்கப்பட்டு கடந்து போகிறார். ஓகே பாஸ்டர். சபையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு ஆண்டவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை மேய்ப்பராகவும், சோ இந்த கள்ள உபதேசத்தை போதிக்கிறவர்கள் அவங்க மற்ற சபைகள்ல இருந்து ஆத்துமாக்களை வஞ்சிக்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்களே தவிர எண்ணிக்கை ரீதியிலே பெருக்கத்திலே தெளிவா இருக்கிறார்களே தவிர சீர்பொருந்த பண்ணுகிற காரியத்துல ஒண்ணுமே கிடையாது. தவறு செய்கிறதான ஒரு விசுவாசியை கண்டிக்கிறதற்கோ அல்லது பாவம் செய்கிறதான ஒரு விசுவாசியை கண்டிக்கிறதற்கோ வேத வாக்கியங்களுடைய அடிப்படையிலே உபதேசித்து அவர்களை சீர்பொருந்த பண்ணுவதற்கோ எதுவும் இல்லை. ஒருவேளை உங்க பாஸ்டர் ஏதாவது திட்டுறாரா, நீங்க எங்க கிட்ட வாங்க, எங்களுடைய சபை உங்களுக்கு திறந்திருக்கிறது, அப்படிப்பட்டதான காரியங்களை வெளிப்படையாய் அவர்கள் சொல்கிறதை கேள்விப்படுகிறோம். மிக வேதனைப்படுத்தக்கூடியதான அளவிலே மற்ற சபை விசுவாசிகளை கவர்ந்திழுக்க இவர்கள் இப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் செய்யறத பாக்குறோம். பாஸ்டர் அமுதன், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க பாஸ்டர். கள்ள போதகர்கள் வஞ்சித்து கூட்டத்தை சேர்த்துவதற்காக. ஆமா, இந்த நாட்கள்ல ஏற்கனவே பாஸ்டர் ரீகன் சொன்னது போல அவர்கள் எதை ரொம்ப ஹைலைட் பண்றாங்க என்கிற ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. எதை ரொம்ப அவங்க ஹைலைட் பண்றாங்க எப்பவுமே பாருங்க, நீங்க எல்லா இடங்கள்லயுமே ஒரு சுதந்திரம், ஒரு எதையும் செய்யலாம் என்கிற ஒரு காரியம் எங்கெல்லாம் சுதந்திரம் கிடைக்குதோ அங்கே ஜனங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். எப்படியும் வாழலாம், எப்படியும் போகலாம் என்கிற ஒரு நிலை எங்கெல்லாம், நீங்க நாட் ஓன்லி இன் சர்ச், சபையில மாத்திரம் நான் சொல்ல வரல, நீங்க சபைக்கு வெளியேயும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் எங்கெல்லாம் அவர்களுக்கு அதிகபட்ச சுதந்திரம் கொடுக்கப்படுகிறதோ, அதிகபட்சமான சலுகைகள் வழங்கப்படுகிறதோ, அங்கே ஜனங்கள் அவர்கள் தானாகவே கவரப்படுகிறத நம்மால பார்க்க முடியும். ஆகவே ஆதி நாட்களிலே சபை கடைபிடித்து வந்த பரிசுத்தமும், சபை போதகர்கள் போதித்த சில கடினமான பாதையை குறித்த பிரசங்கம், அதாவது கடினம் என்பது அதாவது வேதத்துல வாசிக்கிறோம், நீங்கள் ரத்தம் சிந்தத்தக்க போராடவில்லை. அப்படியானால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில அனுதினமும் நமக்கு சில போராட்டங்கள் இருக்கிறது. நம்ம சீக்கிரம் ஒரு பரிசுத்த நிலையை அடைந்து விட முடியாது, சீக்கிரம் நம்ம சில பழக்கங்களில் இருந்து விடுதலை பெற முடியாது. ஆகவே அதற்காக நம்ம சில கிரயங்களை செலுத்தணும், சில பாடுகளை நம்ம செய்துதான் ஆக வேண்டும், சில முயற்சிகள் எடுத்துதான். ஆனால் இது எதுவுமே செய்ய வேண்டியதில்லை என்கிற ஆசை வார்த்தைகள் அவர்களை என்ன பண்ணிட்டு இருக்கு, எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, இங்கே நாம் வைத்திருக்கிற சில கட்டுப்பாடுகளை விரும்பாத ஒரு கூட்டம் சபை இருக்கிறது. நம்ம போறதுகளையே நம்ம ஒரு பக்கம் சொல்லுகிறோம். அதே நேரத்துல இன்றைக்கு எனக்கு தெரியும், இன்றைக்கு நல்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடகர், வைத்துக் கொள்வோமே பாடகர், ஆனால் அவருடைய நிறைய இசை மற்றவருடைய ஆர்வம் எல்லாம் அவர் எனக்கு தெரியும், அவர் மொபைல்ல அந்த நாட்கள்லயே சினிமா பாடல்கள் தான் நிறைய வச்சிருப்பார். அவர் சொல்லுவாரு, நம்மகிட்ட நல்ல மியூசிக் கிட்லாம் இல்ல, அது அவங்க கிட்ட இருக்குது. ஆகவே அது மேல இருக்கிற ஒரு ஈர்ப்போடைய சபைக்குள்ள உட்கார்ந்து ஞானஸ்தானம் பெற்ற ஆட்களும் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம இடத்துல அவர்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் இல்லாததுனால அதை அவன் கொடுக்கறதுனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவர்கள் அங்கே போய் அந்த சந்தோஷங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே இதுவும் ஒரு காரியம். நான் என்ன சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், நம்முடைய சபையிலையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ பக்தி இப்படிப்பட்ட சில நேரங்களை பாருங்களேன், ஒரு பெரிய அபாயம் என்னன்னா, இன்னைக்கு சிட்டியில அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப சில வைராக்கியமா இருந்த ஊழியர்களும் இன்னைக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கடுமையாய் நல்ல பிரசங்கித்த கிறிஸ்துவ போதகத்துல ஜனங்களை நடத்தின ஆட்களும் இன்றைக்கு ஜனங்கள் இப்படிதான், அவங்களுடைய மென்டாலிட்டி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, எந்த காலத்திலும் தேவன் மாறாதவர், சத்தியம் ஒரு நாளும் மாறாதது. ஆகவே யாருக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும்
நாம் நம்முடைய தரத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம குறைத்துக் கொள்ளக்கூடாது. டாக்டர் சகரியா புனன் அவர்கள் ஒரு 2 காரியத்துக்குள்ள ஒரு செகண்ட் முடிச்சிடுறேன்னா, ஒரு நிமிஷத்துக்குள்ள டாக்டர் சகரியா புனன் அவர்கள் சொல்லுவாங்க, 120 வருஷம் நோவாவுடைய பிரசங்கம், ஏன் ஒருவர் கூட ரட்சிக்கப்பட அந்த குடும்பத்தை தவிர அப்படின்னா, ஒருவேளை அந்த பேழைக்குள்ள நிறைய பேர் வந்திருக்கணும்னா நோவா அவர் தன்னுடைய பிரசங்கத்தை கொஞ்சம் அப்படியே மாத்திருந்தாருன்னா போதும், நிறைய வந்திருப்பாங்க. நீங்க எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருந்தா அங்கே வந்திருப்பாங்க. ஆனால் நோவாவுடைய பிரசங்கம் அது அல்ல. நோவாவுடைய பிரசங்கம் நீதியை பற்றியது, நோவாவுடைய பிரசங்கம் பரிசுத்தத்தை பற்றியது. அதனாலதான் அதை ஏற்றுக்கொள்ள ஜனங்களுக்கு மனது இல்லை, ஆகவே சபைக்குள்ள வரல. அதனால அந்த பக்கம் நிறைய கூட்டங்கள் போகிறது என்பதெல்லாம் நம்ம வீணான கவர்ச்சிக்காகவும் வீணான ஒரு ஆடல் பாடலுக்காகவும் தான் போகிறார்கள் ஒழிய ஒரு மெய் பக்தி என்றெல்லாம் நம்ம அதை எடுத்துக்கொள்ள கூடாது. ஆகவே நாம் எதை போதிக்கிறோமோ அதுல விசுவாசிகளை சரியாக நடத்த வேண்டும். இது நம்மளுடைய கடமை. நன்றி பாஸ்டர். உண்மைதான் பாஸ்டர் அமுதன், நீங்க சொன்னது சரிதான். அதாவது ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கும் வேதத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் உபதேசித்து சொல்லும் பொழுது வெளியில் இருக்கக்கூடியதான அநேக காரியங்கள் பக்கத்துல ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இந்த கள்ள போதனைகளை பேசுகிறவர்கள் ஜனங்களுடைய மைண்ட் எப்படி, அவங்களுக்கு எதை சொன்னா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கவர்ந்து கொள்ளுகிற விதமாகவே அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அவருடைய நோக்கம் எல்லாம் அவர்களை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாகவே அல்லது அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகவே இருக்கிறதே தவிர சீர்பொருந்த பண்ண வேண்டும், தேவனுக்கு ஏற்றவர்களாய் மாற்ற வேண்டும். அவங்க ஒருவேளை ஒரு வார காலம் முழுக்க வேலைன்னு போயிட்டு வந்திருக்காங்க, பல சூழ்நிலைகளை தாண்டி வந்திருக்கலாம். ஆனா வரக்கூடிய அந்த ஒரு நாள்ல அவர்களை தேவனுக்கு ஏற்றவர்களாய் மாற்றுகிறதற்கு என்ன வழி? இந்த ஒரு வார காலத்துல அவர்கள் எதிர்கொள்ள போகிறதான சவால்கள், அதிலே தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, நீதியை காத்துக்கொள்ள, எப்படிப்பட்ட சத்தியத்தை அவங்களுக்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கிறத மறந்து எல்லா காரியங்களையும் உலகத்திற்கு ஒத்த விதங்களிலே ஜனங்களுக்கு ஏற்ற விதங்களிலே பேசுகிறதையும் நம்ம பாக்குறோம். பாஸ்டர் ஆபேல், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இந்த கள்ள போதனைகளை பேசுகிற ஹோல் பைபிள்ல இவங்களை குறித்து ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். வஞ்சிக்கிறாவின்னு சொல்லிட்டார். வஞ்சிக்கிறனாவே இவங்க என்ன செய்வானா, கவரை தான் செய்வான். சர்ச் growth நாட் டிபெண்ட் அப்பான் த குவான்டிட்டி. எப்பயுமே அதுக்காண்டி நிறைய ஆட்கள் இருக்கிற சர்ச் கள்ள உபதேச சர்ச்சுன்னு சொல்ல, குறைவா இருக்கிற சர்ச்சை நம்ம வளராத சர்ச் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவங்களுடைய ஆவிக்குரிய தரம் எப்படி இருக்குன்றதுதான். இன்னைக்கு கூட்டம் எங்கன்னா நம்மளை காட்டிலும் ஒரு கான்சர்ட்க்கு இப்ப ஒரு வேர்ல்ட்ல இருக்கிற ஒரு கிரேட் மியூசிஷியன் அவரு தன்னுடைய கான்சர்ட்டுக்கு எடுத்தாருன்னா கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணப்படுகிறது, லட்சக்கணக்கான ஜனங்கள் கடந்து போறாங்க. அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா வஞ்சிக்கிற ஆவி, இந்த வஞ்சிக்கிற ஆவில ரொம்ப முக்கியமான விஷயம், எத்தனையோ கிராமத்துல இன்னும் உண்மையுள்ள ஊழியக்காரர் இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ கிராமத்துல தன்னை தியாகம் பண்ணி ஊழியம் செய்கிற எத்தனையோ வைராக்கியமா ஊழியம் செய்யறவங்க இருக்காங்க. இவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, அந்த வஞ்சிக்கிற ஆவி மூலியமா ஜனங்களை தன் பக்கமா இழுத்து கூட்டத்தை அதிகமா காமிச்சு, வியூவர்ஸ் அதிகமா காமிச்சு, இன்னும் லைட்டிங்ஸ் மாத்திரம் நான் அதை பேஸ் பண்ணி சொல்ல வரல. இன்னைக்கு இருக்கிற இளையம் சமுதாயத்தை இழுத்து அவர்களுக்கு ஏற்ற விதத்துல பிரசங்கம் பண்ணி, எல்லாம் ஒரே ஒண்ணுதான். அந்த 1 தீமோத்தேயுக்கு எழுதின அந்த தீமோத்தேயுக்கு 1 நிருபம் 4ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாரு, சூடுண்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்துல கடைசி சொல்லியிருப்பாரு, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உபதேசத்தை கேட்பவர்களை ரட்சித்துக் கொள்வாய். அப்படின்னா நம்ம எவ்வளவு பேர் ரட்சிப்புக்கு நேரம் நடத்தி பரலோகத்துக்கு கூட்டு போறோன்றதுலதான் இருக்கு. அப்படின்னு இருக்கப்ப எத்தனை பேர் கூட்டம் வரல அப்படின்றதுல இல்ல. நிச்சயமா ஒரு சின்ன பிள்ளைக்கு மேல இப்ப என் பையன் இருக்கிறான் அப்படின்னா, அவன் ஸ்வீட் சாப்பிட்டா சொத்த புல்லு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அது என்னன்னா, இது உனக்கு கேடு உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில நான் என்ன பண்றேன், அந்த காரியத்தை சொல்றேன். ஆனா இன்னைக்கு அவன் மேல இருக்கக்கூடிய அக்கறையில சில காரியங்களை நான் கடிந்து கொள்ளுவேன், சில காரியங்களை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா, இந்த கள்ள போதனைகளை போதிக்கக்கூடிய அநேக சுகர் கோட்டட், அப்படியே நீ என்ன வேணாலும் சாப்பிடு, நீ என்ன வேணாலும் அனுபவிச்சுக்க, நீ எப்படி வேண்டுமானாலும் இரு, அவருடைய நோக்கம் சீர்பொருந்த பண்ணுகிறதோ
அல்லது ஜனங்களை தேவனுக்காக ஆதாயப்படுத்துகிறதோ அல்லாமல் வேறே நோக்கத்தோடு கூட அவர்கள் பயணிக்கிறதையும் வேறே நோக்கத்தோடு கூட அவர்கள் ஊழியம் செய்கிறதையும் பார்க்கணும். ஒருவேளை அவர்கள் பிரசங்கத்துல இயேசு அப்படிங்கிற காரியத்தை அவர்கள் பயன்படுத்தினாலும் அவருடைய ஊழியத்திலே கர்த்தர் மகிமைப்படுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இந்த காரியத்துல பெருகி வருகிறதான கள்ள உபதேசங்கள் பெருக்கம், பல நோக்கங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து அடுத்த அமர்விலும் இதை குறித்து இன்னும் சிந்திக்காத பல கோணங்களை குறித்து நாம் விவாதிப்போம். இந்த கலந்துரையாடல்ல கலந்து கொண்டதான ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதை காண்கிறவர்கள் உங்களுக்கு இது ஆசீர்வாதமா இருந்தால் மற்றவர்களுக்கு பகிருங்கள். உங்கள் கேள்விகள் இருக்குமானால் அதையும் தயவாய் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வஞ்சிக்கிற உபதேசங்களிலே சிக்கிக் கொள்ளாமல், ஒருவேளை உங்கள் போதகர் உங்களை கண்டித்தாலும் உங்களை அவர்கள் சரிப்படுத்தினாலும் அதற்கு கீழ்ப்படிந்து உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென்.